திரைத்துறையில் நடிகைகளுக்கு ஏற்பட்ட பாலியல் விவகாரம் குறித்து அண்மையில் வெளியான ஹேமா கமிட்டியின் அறிக்கை மலையாள திரையுலகில் பூகம்பத்தை கிளப்பியுள்ள நிலையில் இது தொடர்பாக நடிகை விசித்ரா பிரபல தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். திரைத்துறையில் நடைபெறும் பாலியல் அத்துமீறல் குறித்து எந்த ஒரு முன்னணி நடிகரும் கருத்து தெரிவிக்கவில்லை. அப்படி பார்த்தால் ஊடகங்கள் தவறான நபர்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஊடகங்கள் நடிகர்களிடம் கேள்வி கேட்பதற்கு பதிலாக நடிகர்களின் மனைவிகளிடம் கேள்வி எழுப்பணும். நீங்கள் ரஜினிகாந்திடம் கேள்வி கேட்கிறீர்கள். நீங்கள் அவரின் மனைவி லதா ரஜினிகாந்திடமோ அல்லது அவரது மகள்களிடம் சென்று கேளுங்கள். ரஜினிகாந்த் அவரது படம் வெளியாக வேண்டும் என்ற பரபரப்பில் உள்ளார். மலையாள திரை உலகில்தான் இந்த சம்பவம் முதலாக ஆரம்பித்தது. மலையாள திரையுலகமாக இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். இதனை நாங்கள் யார் தூண்டுதலிலும் செய்யவில்லை. ஒரு பெண்ணாக கஷ்டத்தை உணர்ந்து இதை செய்கிறோம். இப்பிரச்சனை குறித்து பேச முன்வராதவர்களுக்கு மனசாட்சி இல்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? தற்போதும் பலரும் பாலியல் சார்ந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட துன்புறுத்தல்களை ஏன் புகாராக அளிக்கவில்லை என்று கேட்கின்றனர். மேலும் சம்பவம் நடந்து இவ்வளவு காலம் கழித்து ஏன் இப்போது இதனை பேசுகிறீர்கள் என்று கேட்கின்றனர். நான் திரைத்துறையில் பிஸியாக இருந்த போதே எனக்கு நடந்த அநீதிகளை காவல் நிலையத்திலும் நடிகர் சங்கத்திலும் தெரிவித்தேன். ஆனால் என்னாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. தெலுங்கிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக நடிகை சமந்தா கூறியுள்ளார். தற்போது தெலுங்கில் முன்னணி நடிகையாக வலம் வரும் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளதை வரவேற்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு நடக்கும் அநீதிகள் குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் நன்றி.